இன்றைக்கி நான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன், இவ்வளோ ஆக்டிவாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் என் பெரிய பையன்தான். எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஹெவி காம்படிஷனே போயிட்டு இருந்தது. 2 பேரும் சேனல் ஆரம்பிக்கிறோம், உனக்கு அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன், யார் ஃபஸ்ட்டு 1K அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் என்கிட்ட சேலஞ்சிட்டு இருந்தான். சேலஞ்சிட்ட மாதிரி என் பையன் ஃபஸ்ட்டு 1K வந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம குழந்தைங்க செஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் கேமிங் வீடியோ தான் போடுறான், ஆனாலும் 1K அவன் நான் சொன்ன மாதிரி 1K வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி போய் நான் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு தான் வச்சேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்து வச்சுருந்தேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனை அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம கடுகு ஜீரகம்லாம் கொட்டி வைப்போம்ல, அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு கிச்சனை அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு மணி 4 ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வேலை செஞ்ச அடுப்பே தெரியல. வீடியோ பிடிச்சதா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு உங்களை சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் கூட நானும் ஈக்குவலாக வரணும், அதுக்கு உங்கள் விசேஷம் வேணும். சீக்கிரமாக நானும் 1K அடிக்கணும், அதுக்கு உங்களோட ஹெல்ப்பு கண்டிப்பாக எனக்கு தேவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை பார்க்கும்போது அப்பா இப்போ தான் நிம்மதி வந்ததுன்ற மாதிரி ஆச்சு. அந்த சந்தோஷத்தோடு போய் ஒரு 4 மணிக்காக போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.